நம்மளுடைய ப்ரீத்திங் பார்த்திங்கன்னா அதுக்கு தமிழில் பேர் வந்து பிராணாயாமம். பிராணத்தை யாமம்னா ஓட செய்கிறது, அதை மேனுப்புலேட் பண்ணுறது, அதான் பிராணாயாமம். மேனுப்புலேஷன் ஆஃப் ப்ரீத்திங் தான் பிராணாயாமம் அப்படின்னு சொல்லி பேசுகிறது. டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் மைண்டு. ஸோ நம்ம மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னா ஒரு தாட்ஸ் வச்சு வேலை செய்யுது. தாட்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னா தாட்ஸ் தான் ஃப்ளோ ஆஃப் ப்ரீத்திங். அப்போ அந்த ஃப்ளோ ஆஃப் ப்ரீத்திங்கை கண்ட்ரோல் பண்ணும்போது அது மூலிமா தாட்ஸ் கண்ட்ரோல் ஆகும். தாட்ஸ் கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்னா அது மூலிமா மைண்டு கண்ட்ரோல் ஆகும். மைண்டு கண்ட்ரோல் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே இருக்கிற அந்த கான்ஷியஸ்னஸ், சூப்பர் கான்ஷியஸ்னஸோட கம்ப்ளீட் எனர்ஜி வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும், வெளியில் வரும். அப்போ வெளியில் வந்தால் மட்டும்தான் நம்மளுடைய நேச்சர் கூட நம்ம வந்து மெர்ஜ் ஆக முடியும். நம்ம நேச்சரோட பவர் நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ண முடியும். அப்போ நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும், டிப்ரெஷன் ரிலீஃப் ஆகும், ஆங்கர்னஸ் கண்ட்ரோல் ஆகும், ஹெல்த்து நல்லாயிருக்கும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிறைய பாசிட்டிவிட்டி வெளியில் வரும், பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஒரு ஆனந்தம் இருக்கும், ஜாய்ஃபுல்னஸ் இருக்கும். எந்த வேலையிலையுமே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம். அந்த எந்தூசியாஸ்டிக் லெவல் அதிகமாக இருக்கும், என்த்து லெவல் அதிகமாக இருக்கும், கம்பேஷனேட் இருக்கும். ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு மெர்சியாக வந்து ஒருத்தர் மேலே வந்து மெர்சி ஃபீல் வரும். ஸோ ஜெலஸ்னஸ் இருக்காது, ஒரு பய உணர்வு இருக்காது, சஸ்பீஷியஸ்னஸ் இருக்காது. இது எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸை வந்து ஓவர் கம் பண்ணி நம்மளோட பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு பிராணாயாமம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எதுலேயுமே அடிக்ஷன்ஸ் இருக்காது. அடிக்ஷன்ஸ் வந்து மெயினாக வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு பிராணாயாமம் இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பிராணாயாமம், பிராணன் அப்படின்னு சொன்னால் ஆக்சிஜன் சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷில். ஆக்சிஜன், த லெவல் ஆஃப் ரிஃபைன்ட் ஆக்சிஜன். சரிங்களா?